டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பிஸ்னஸ் லெவலில் 5th யூனிட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. அதாவது சரக்கு வியாபார சட்டம் 1930 என்னன்னு சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் குட்ஸ்னால் என்னென்னு ஒரு டிஃபைன் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆக்ட் படி. ஸோ குட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பர் செக்ஷன் 27 ஆஃப் த ஆக்ட் as every kind of movable property other than actionable claims and money, and includes stock and shares, growing crops, grass and things attached to or forming part of the land which are agreed to be severed before sale or under the contract of sale சொல்கிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அதில் சேல் ஆஃப் குட் ஆக்ட் 1930 என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரம் என்பது ஒரு வியாபாரத்தில் சரக்கு என்பது மூவபிளாகவோ இம்மூவபிளாகவோ ஆக்ஷனபிளாகவோ நான் ஆக்ஷனபிளாகவோ எதுவாக இருந்தாலும் அந்த சட்டன் அந்த குவாலிட்டியோடு இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு குவாலிட்டின்றதை விட அதற்கான ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறது வந்து ஸ்டாக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் அதை நம்ம குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டாக்குன்னு சொல்கிறது குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சேலுக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இம்மிடியட்லி. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலில் பொறுத்தளவு நம்ம பொருட்களை அதாவது பணத்தை கொடுத்து பொருளை உடனடியாக வாங்குவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இம்மிடியட்லி ஆக்ஷன் சொல்கிறோம். சடனாக பொருளை கொடுத்து காசை கொடுத்து பொருளை வாங்கிடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல். அதே சேம் டைம் அக்ரிமெண்ட் டு செல் என்னென்னா, இந்த அக்ரிமெண்ட் டு செல் த பார்ட்டிஸ் அக்ரி டு எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ் ஃபார் எ ப்ரைஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன் அட் ஏ ஃப்யூச்சர் ஸ்பெசிஃபிக் டேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் எப்படி ஒரு ஒப்பந்தன்றது ஒப்பந்த வியாபாரம்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஸோ எதிர்காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை இருதரப்பினருக்கும் அதாவது வியாபாரத்தில் ஒப்பந்தத்தில் ஈடுபடுற பையர் அண்ட் செல்லர் இருதரப்பினரும் அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபுல்ஃபில் ஆகி சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகி ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலயமா இது பண்ணுறது வந்துன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டு சேல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சர் இன் த சேல் இன் அப்சல்யூட். சேல்ன்றது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டில் நடக்கூடாது. அதாவது வியாபாரன்றது அப்சல்யூட்டில் ஓகே அப்படியே சடனாக கொடுத்தோம் அமௌண்ட்டை கொடுத்தோம் சேல் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா த நேச்சர் ஆஃப் த அக்ரிமெண்ட் டு செல் இஸ் கண்டிஷனல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டது ஒரு கண்டிஷன் படி நடக்கிறதுன்னு சொல்லுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அக்ரிமெண்ட் படி அதாவது ஒரு ஒரு பொருள் இருக்கலாம். இந்த பொருளில் வந்து ஒரு மெஷினரியே வச்சுக்கலாம். மெஷினரி வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நான் உபயோகப்படுத்திக்கிறேன், அதுக்கு இந்த அளவுக்கு நான் ரெண்டெல்லாம் கொடுத்துட்றேன், இந்த அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், அது பிணையமாக வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நான் பொருளை உபயோகப்படுத்திக்கிறேன்றது ஒரு கண்டிஷன் பேசிஸில் கொண்டு வருது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ன்றது காசை கொடுக்குறோம் பொருளை வாங்கிறோம், அது அவருக்கு சொந்தமாகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து 3 இயருக்கு அப்புறம் நாங்கள் உங்கள் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பொருள் உங்களுக்கு சொந்தமாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் போகிறது தான் இதுக்கு ஒரு இயல்பு. அதாவது இது வந்து சடனாக அப்சல்யூட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுறது இதுக்குரிய சேலுக்குரிய வியாபாரத்துக்குரிய இயல்பு. அதாவது ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அதுக்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படின்றது ஒப்பந்தத்துக்குரிய இயல்புன்னு சொல்லலாம். இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட். இதுன்னா செயல் வடிவம் கொண்டது. இது வியாபாரன்றது செயல் வடிவம் கொண்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சடனாக இம்ப்ளிமெண்ட் பண்ண செயல்படுத்த முடியும். இதில் என்ன இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட். அதாவது இது செயல்படுத்தப்படுறது. புரியுதுங்களா? இது வந்து நேரடியாக வந்து வியாபாரி தனது செயல்பாடுகள் நேரடியாக செய்கிறது வந்து எக்ஸிக்யூட்டட்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இது என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட்ன்றது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒப்பந்ததாரர் தனக்கு பதிலாக பிறரை நியமித்து அதனை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது.
ஸோ அதில் அதுக்கடுத்து பார்க்க போகிறதுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் டேக்ஸ் பிளேஸ் இமீடியட்லி. ஸோ வியாபார நடவடிக்கையில் ரிஸ்க் வந்து சடனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் டசன்ட் டேக் பிளேஸ், அதாவது சடனாக எடுத்துக்கப்படுறதுல அன்டில் அண்ட் அன்லெஸ் த குட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு, அதாவது சரக்கு அதாவது குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து ரிஸ்க் வந்து ஒப்பந்தத்தில் மாற்றப்படுவதில்லை. ஸோ அது ஒரு சேஃபர் லைன்னு சொல்லலாம். ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் வந்து வியாபாரத்தில் வந்து சடனாக மாறப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு பையர் வந்து பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துகிறாரு, அது செயல்பாடு செய்கிறாருன்னா சடனாக இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து யார்கிட்ட போய்டணும்னா வியாபாரி, அதாவது பொருளை வாங்கிட்டார். அட் தி சேம் டைம் இவர் கூட சேல் பண்ணிட்டாருன்னா அந்த சடன் ஆக்ஷன் இருக்குது அந்த இடத்துல, அதோட முடியுது, அவங்களுடைய வியாபார நடவடிக்கை முழுமையாக முடிஞ்சு விடுது. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் வந்து டசன்ட் டேக் பிளேஸ் அன்டில் அண்ட் அன்லெஸ் த குட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட். இதில் ஒப்பந்தத்தில். ஸோ ஒப்பந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை மாற்றிக்கொள்ளும் அந்த காலம் வரையில் அது ரிஸ்க்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ரைட் டு செல் ரிமைன்ஸ் வித் த பையர். பார்த்தீங்கன்னா செல், அதாவது ரைட் டு செல் ரிமைன்ஸ் வித் த பையர். வியாபாரி இருக்கா இல்லையா, அது வாடிக்கையாளர் இருக்கார் இல்லையா, அவர் பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துகிற வரைக்கும் இதுக்கான ரைட்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த வியாபாரத்தில் எப்படின்னா, தி ரைட் டு செல் ரிமைன்ஸ் வித் செல்லர். இதில் வந்து ரிமைன்ஸ் வித் செல்லர் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும், செல்லர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இவருக்கு உண்டு. செல்லரு, அதாவது விற்பனை செய்கிற வரைக்கும் வியாபார நடவடிக்கையில் இடும்போது ஒப்பந்த வியாபாரத்தில் இடும் வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இதில் பொறுத்தவரை வாங்குகிற வரைக்கும் அந்த இதில் வியாபார நடவடிக்கையில் வாங்குகிற வரைக்கும் வாடிக்கையாளரே அந்த இடத்துல அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்க. ஆனால் வாங்குகிற வரைக்கும் அவங்க தான் பொருட்களை விற்கணுன்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க பொறுப்பேற்கிறாங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் அதில் என்ன பண்ணால், ஹியர் த செல்லர் ஹேஸ் த ரைட் டு ஷூ ஃபார் த ப்ரைஸ். இங்கே சேல்ஸ் ஆக்டிவிட்டியில் செல்லர் வந்து அவருடைய பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கிற உரிமை சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. ஆனால் அக்ரிமெண்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் த செல்லர் ஹேஸ் த ரைட் டு ஷூ ஃபார் டேமேஜஸ். ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டேமேஜஸ்க்கு. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விற்பனையாளர்கிட்ட இவங்க பொருட்களை விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அக்ரிமெண்ட்டில், வியாபார ஒப்பந்தத்தில். அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோக்கன்ஸ் அது இருந்துச்சுன்னா, ஸ்க்ராப் இருக்குது, அது வந்து நீங்கள் இந்தளவுக்கு டெப்ரிஷியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான உரிமை வந்து வியாபார ஒப்பந்த நடவடிக்கையில் இருக்குது. ஓகேங்களா? அதில் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் எ ரைட்ஸ் இன் ரெம். இது ரைட்ஸ் இன் ரெம்னு சொல்லலாம். இட் கிரியேட்ஸ் எ ரைட் இன் பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, த செல்லர் ஹேஸ் நோ ரைட் டு ரீசெல். இதில் வியாபாரத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரி ஒரு பொருளை ஒருவருக்கு வச்சதுக்கப்புறம் அதை ரீசேல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. நோ ரைட் டு ரீசேல், மறு வியாபாரம் செய்ய இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேரண்டி